ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்களை வணக்கம். அகிலத்திரட்டம்மானே ஆகமத்திலே ஐயா கூறியிருக்கும் செய்திகளை எல்லாம் உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உபன்யாச வடிவிலே ஆகம செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவின் நிறைவு பகுதியிலும், அதாவது இந்த வீடியோ முடியக்கூடிய வேளையில் எண்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது 4 விதமான அந்த வீடியோ 4 கட்டங்கள் வரும். அதிலே பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுவரையிலும் நாங்கள் வெளியிட்ட வீடியோக்கள் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதிலே ப்ளே ஆகும். அதிலே 1 முதல் இதுவரைக்கும் இப்பொழுது 7 லோக தேவர்களையும் ஐயா நாராயணர் பூமியிலே பிறவி செய்யக்கூடிய பகுதி ஒளிப்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது. அது வரைக்கும் உங்களுடைய அந்த அத்தனை செய்திகளும் இந்த வீடியோவிலே நாம் காணலாம். இப்பொழுது சென்ற பகுதியினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். பூவுலைகள் அனைவரும் தன்னையே கடவுள் என்றும் தனது பெயரையே தாரக மந்திரமாக கூற வேண்டும் என்று கூறி இரணியன் உலக மக்களை அனைவரையும் கொடுமை செய்து வந்தான். அவனுக்கு பிள்ளையாக நானே பிறந்து அவனையும் வதைத்தேன். அதற்கு அடுத்த யுகத்தில் 10 தலைகளோடு கூடிய ராவணன் என்கின்ற பெயரோடு அந்த பாவி மீண்டும் பிறந்தான். அவன் கேட்டபடியே 3.5 கோடி வரங்களையும் நீர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உமது அருகில் வீட்டிருந்த மனைவியையும் அவனுக்கு சிறை கொடுத்தீர். மட்டுமல்லாமல் கைலேங்கிரியையும் அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தீர். அந்த பாவி 3 லோகங்களையும் அடக்கி அரசாண்டான். நானும் லட்சுமி தேவியும் தேசமதில் பிறந்து அவனையும் அழித்து அந்த யுகத்தையும் முடித்தேன். ஈசரே, உமது மனைவியை சிறை மீட்டி தந்தது யார்? 6வது யுகமாகிய துவாபர யுகத்தில் மீண்டும் அவன் துரியோதனாக பிறந்து என்னையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் வேதங்களையும் நம்பாமல் இறை பக்தர்களையெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படியே செய்து வம்பான மாபாவி மாய செயல்களை செய்தான். அதிலிருந்து நல்லோர்களை காப்பாற்றி அவனை வதைப்பதற்கு நான் என்னென்ன பாடுகள் பட்டேன் என்று தங்களுக்கு தெரியுமா? அதுபோல கஞ்சன் என்ற பாவிக்கு கடினமான பல வரங்களை நீர் கொடுத்தீர். அந்த வஞ்சகன் செய்த மாய்மாலங்கள் அநேகம் உண்டு. அவனை வதைக்கும் முன்னே நான் பட்ட அடிகள் எத்தனை எத்தனை! சிவபெருமானே, தங்களுக்கு சூடெண்ணம் கொஞ்சமும் இல்லை. இருப்பில் இருந்தபடியே அரக்கர்களையும் படைத்து அவர்கள் கேட்டபடியே அத்தனை வரங்களையும் கொடுத்துவிட்டு எனக்கு அலைச்சல் உண்டு பண்ணுவதே உமக்கு தொடர்கதையாகிவிட்டது. முப்புறத்து அரக்கர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுத்தீர். அவ்வரங்களின் பலத்தால் அவர்கள் செய்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் அவர்களை அழிப்பதற்காக கிழவனைப் போன்று வேடமிட்டு பீட்டர்கள் நிறைந்த கந்தை துணியை உடுத்து பூமியில் அவர்களின் வலுவை குறைப்பதற்காக என்னென்ன பாடுகள் பட வேண்டியதாயிற்று. அதன் பிறகுதானே திரிபுரம் முழுவதையுமே எரிக்க முடிந்தது. இப்போது நீர் படைத்திருக்கும் மாய்மால தன்மையுள்ள கரிநீசனை எதிர்த்து நிற்போர் யார்? யாரால் முடியும்? சொல்லுங்கள். கலி என்கின்ற சொல்லை காதில் கேட்டாலே உடல் சோர்வடைந்துவிடும். அறிவு ஒளி மயங்கி இருள் பற்றி கொள்ளும். உண்மையே தான் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் பொய் பேசுவதற்குத்தான் புத்தி வரும். வாளாயுதம் போன்ற எந்த விதமான ஆயுதங்களாலும் இவனை அழிக்க முடியாதே. வேறு எந்த விதமான ஒரு பிறவியாக வகுத்திருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்காதே. ஐயையோ, என் மக்களாகிய சான்றோர்கள் இந்நீச கலியின் பிடிக்குள் அகப்பட்டு கொண்டனரே. இதிலிருந்து விடுபட்டு என் மக்கள் மேன்மை அடைவது எப்போது? 6 யுகங்களிலும் தோன்றிய அரக்கர்களை வென்று அழித்த எனக்கு
இந்த கரிநீசனை எண்ணும்போது என்ன விதத்தால் இவனை அழிப்போம் என்று மனது நீரு போல எண்ணுகிறது. உலகத்தை ஆளுவதும் பரிபாலனம் செய்வதும் உங்கள் வேலை. எனது வீடாகிய வைகுண்டம் அங்கே இருக்க, தேசாந்திரம் செல்வர்களைப் போல எனது வழியில் நான் போகின்றேன். இந்த கலி மாய்கை வலையை விட்டு மறைந்து வாழ்வதற்காக நான் போய்விடுகின்றேன். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பல பேரையும் மகிழ்விப்பதற்காக பாம்பாட்டி பாம்பை ஆட்டுவிப்பது போல என்னையும் ஆட்டுவிக்க வேண்டாம். இப்போது என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன என்று கூறுங்கள் என்று நாராயணர் இத்தனையும் ஈஸ்வரிடத்திலே கூறினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.